இல்லாமல் ஒவ்வொரு தலைப்பு வாரியாக எல்லாரும் பங்கெடுக்க வச்சது. யாருக்கும் அந்த சோர்வு இல்லை. அதே நேரத்தில் அந்த நேரம் போனதும் தெரியல. மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படியான வகுப்பறைகளை தான் நாங்கள் குழந்தைகள்கிட்ட கொண்டு போகணுன்றதுக்காக இவ்வளோ பேருக்கு ஒரு பயனுள்ள வகையில் உங்களுடைய பயிற்சி இருந்தது. நிச்சயம் முடிந்தவரை கலந்து கொண்ட ஆசிரியர்கள், சக ஆசிரியர்கள் தெரிஞ்சவங்களுக்கு இது போன்ற, ஏன்னா குழந்தைகிட்ட இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் புதுசாக எதிர்பார்க்குறாங்க. வழக்கமான நீங்கள் சொல்லக்கூடிய பாடப்புத்தகத்தில் இருக்கிறதே அல்லது மற்ற விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒரே ஆசிரியர் ஒரே மாதிரி ஒரே குரலில் பேசிக்கிட்டு இருந்தால் மாணவன் சோர்வாயிடுறான். வித்தியாசமான குரல் ஏற்ற இறக்கம் அல்லது பொம்மலாட்டம், இன்னும் நாடக வடிவம், இன்னும் பாடல், கதை, இப்படி பல்வேறு வடிவங்களில் பாடங்களை குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது ஒவ்வொரு நாளும் புதிய ஆசிரியர்களையோ அல்லது புதிய கருத்துக்களை மாணவன் ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு உணர்வு உண்டாகும் போது நிச்சயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அது போன்ற ஒரு உணர்வு எங்களுக்கு உண்டாகியது. அதற்காக உங்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு பாடத்தை நடத்திட்டு அதை வேல்யூஷன் பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ மார்க் வருமோ, நம்ம டீச்சர் கம்மி மார்க் அடிப்பாங்களோ இல்லையோ அப்படின்னு. சரி, ஆனால் இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா அவங்களே சுய மதிப்பீடு பண்ணிக்கலாம். நம்ம அது எங்கே தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு மறுபடியும் ரிப்பீட்டடாக அதை பண்ணும்போது அந்த தவறுகள் குறைய வாய்ப்பு இருக்குது. அந்த பெனிஃபிட் இந்த ஆப்பில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கும்போது என்ன ஒரு வீக்னஸ் இருக்குன்னா அடிக்கடி இடையில ஆட் வரும். ஆனால் இந்த ஆப்பில் நமக்கு ஆடே வராது, எந்த ஒரு இதுவும் இருக்காது. பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்குது. அதே மாதிரி இதில் உங்களுக்கு டேட்டாவும் குறைவாக தான் உங்களுக்கு எடுத்துக்கும். அந்த வகையில் இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பெருசாக ஒரு எல்இடி டிவியை போய் செவத்தில் மாட்டின உடனே மாணவர்கள் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எல்இடி டிவியே பார்க்காத ஒரு மாணவன் ஸ்கூலில் அந்த டிவியில் ப்ரோக்ராமை பார்க்கும்போது அவனுக்குள்ளார ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அவனுக்குள்ளார ஒரு ஆர்வம் உண்டாகிச்சு. அந்த ஆர்வத்தை உண்டாக்குறது, நம்பிக்கை உண்டானதுக்கு முதல்ல காரணமானது இந்த பம்பிள் பி அறக்கட்டளையும் கல்வி 40 குடும்பம் தான். அதற்காக எல்லாருடைய சார்பிலையும் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாம இப்ப டிவில பார்க்கறது சந்தோஷமா இருக்கா? ஆமா, இந்த டிவியை கொடுத்தது கல்வி 40. யாரு? அவங்களுக்கு அனுப்பலாமா இந்த வீடியோவை? நன்றி சொல்லி அனுப்பலாமா?